வெல்கம் டு JFW Binge. இன்னைக்கு நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் ஓட பியூட்டிஃபுல்லான வீட்ல தான் இருக்கோம் நம்ம. எஸ் விஜய் மகேஸ்வரி எப்படி இருக்கீங்க? யாருக்கு வந்தோட பாருங்க அடிக்கிறவங்க. எங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் கெஸ்ட் கூப்பிட்டிருக்கீங்களா மேம்? உங்களுக்குலாம் டீ ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு சந்தேகப்படி ஒரு பாசக்கார ஆக்ட்ரஸோட என்ன இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வச்சிருக்கீங்க. Thank you JFW. எஸ் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? So good. Yes, happy. So happy to come here. வீடு பார்க்கும்போதே அவ்வளோ டிவைனா இருக்கு. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம் வாங்க. எஸ் இது வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும். எவ்ரிதிங் இஸ் ஹேண்ட் பிக்ட். எனக்காக ஒரு கனெக்ஷனோட எல்லாமே எடுத்ததுதான். ஸோ ரேண்டமா எதுவுமே இருக்காது இங்க. ஒன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த சோஃபாக்கு இருக்காது. சோஃபா இது ஆக்சுவலி ஐ டிசைன்ட் இட். இது மேட் டு ஆர்டர். யூ டிசைன்ட் இட் பர்சனலி? எல்லாமே வந்து ஐ டிசைன்ட் இட் மேட் டு ஆர்டர் எல்லாமே. ஏன் மேம் அந்த அளவுக்கு நம்ம அந்த வீட்ல ஸ்பெஷலா வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்? ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா when I started my career எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு இவ்ளோ எஃபோர்ட் பண்ண முடியாது வீடு. இட்ஸ் லைக் a long ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அப்பெல்லாம் ரொம்ப ரெண்ட் மாறிட்டே இருப்போம். 6 மாசத்துக்கு ஒரு வீடு ரொம்ப கோசியா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம கூட இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதெல்லாம் இதுலயே கொட்டிட்டேன். ஸோ இந்த சோஃபா வந்து நீங்களே ஹேண்ட் பிக் பண்ணீங்களா? என்ன மேம் சொன்னீங்க? ஹேண்ட் பிக் இல்ல, ஆக்சுவலி டிசைன் பண்ணி கார்பெண்டர்ஸ் கிட்ட கொடுத்து கலர் செலெக்ஷன்லாம் பண்ணி இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி. ஆக்சுவலி நான் நிறைய இன்டீரியர் பண்ணிருக்கேன். ஐ எம் ஆல்சோ an இன்டீரியர் டிசைனர். மேம் இன்னும் எத்தனை வித்தைகள் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில. பண்ணிட்டே இருப்பேன் நான். திடீர்னு ஆக்டர் ஆவே, திடீர்னு வந்து இன்டீரியர் டிசைனிங், காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதா? என் ஃபர்ஸ்ட் படம் என்ன சொல்லுங்க? பியார் பிரேமா காதல். ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஐ ஸ்டார்டட் டிசைனிங் காஸ்டியூம். ஸோ அதனால ஐ லைக் இந்த ஆர்ட் கலெக்ஷன் கிரியேட்டிவா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு பார்த்தாலே தெரியுது மேம். எஸ் இந்த சோஃபா எவ்வளவு இருக்கும் மேம்? ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். டெஃபினெட்லி இது ஆக்சுவலி வந்து 60-70 ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணா உங்களுக்கு கம்மியா கிடைக்குது. ஆக்சுவலி யூ ஷுட் நோ த ரைட் பர்சன். நம்மளுக்கு அந்த ரைட் கார்பெண்டர் பிடிச்சிங்கன்னா நீங்க நம்ம ஒரு பட்ஜெட்ல வொர்க் அவுட் கான்டாக்ட் வாங்கிக்கிறேன் மேம் நாளை போகும்போது. எஸ் கண்டிப்பாக. அண்ட் இங்க என்ன மேம் டர்ட்டில் அது எல்லாமே உங்களுக்கு வந்து வாஸ்துவா தான் இருக்கும். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹனுமான், பஞ்சமுகி ஹனுமான். ஹி இஸ் லைக் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி அது எல்லாமே கொண்டு வருவார் வீட்டுக்குள்ள. தட் இஸ் ராம் தர்பார். ராம் தர்பார் வந்து உங்களுக்கு ஒரு கல்யாணத்தோட ஒரு என்டையர் கல்யாணத்துல வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இட் பிரிங்ஸ் யூ பாசிட்டிவிட்டி, க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அண்ட் க்ரீன் அஃப்கோர்ஸ் பிகாஸ் உள்ள லிவிங் ரூம்ல வந்த உடனே க்ரீன் ரிஃப்ளெக்ட் ஆனால் உள்ள வர்றவங்களுக்கே ஒரு பாசிட்டிவா இருக்கும். இட்ஸ் லைக் கலர்ஸ் பிளே அ பிக் ரோல். வரக்கு வந்து ஒரு நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ க்ரீன் மேக்ஸ் இட் ஹேப்பன். ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஆமா, இது டர்ட்டில் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மணி இல்லைன்னா வெல்த், ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஆமை வந்து ரொம்ப ஸ்பெஷல். பட் ஆனால் கிஃப்ட் பண்ணும்போது ஆமெல்லாம் கிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஏதோ சொல்லுவாங்களே மேம்? அப்படிலாம் கிடையாது. இல்லை, நீங்கள் கிஃப்ட் கம்மியாக தான் வந்திருக்கு எனக்கு. நம்மளே நம்ம உழைச்சி வாங்கிக்க வேண்டியதான். ஆமா, பட் யா ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஏதோ நல்ல மனசோட எது கொடுத்தாலும். டிவி யூனிட் ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து எங்கேயுமே பெட்ரூம்ஸில் வந்து ஜாஸ்தி டிவியே இருக்காது. ஸோ வி மேட் ஷுர் ஹால் லிவிங் ரூமில் தான் டிவி இருக்கணும், ஹாலில் தான் பார்க்கணும், ஃபேமிலியாக இருக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல தான் இருக்கும். எவ்வளோ இன்ச் மேம் இருக்கும்? இதுவே ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி இருக்கு டிவி பார்க்கும்போது. இப்போல்லாம் 100 இன்ச்லாம் வச்சுக்கிறாங்கங்க. இதெல்லாம் ரொம்ப மேடம் இதை பார்க்கும்போது இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கு. உண்மையாலே சொல்றேன். லைக் இட் இஸ் வெரி வெரி நைஸ். தேங்க்யூ. எவ்வளோ இன்ச் இது இருக்கும்ல? தெரியலையே, மஸ்ட் பி 40. அது வாங்கி ஆக்சுவலி 3 years ஆச்சு. இன்ச்செல்லாம் பார்த்து வாங்கல, அது கரெக்டா இருக்கும். ஓகே, இது நம்ம ஹாலுக்கு செட்டப் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதோட பிரைஸ் என்ன மேம்? நாங்க கடையில இருக்க மாதிரி மேம் இது பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்போம். இது இல்ல, எனக்கு சத்தியமா ஐ டோன்ட் ரிமெம்பர். ஹோல் வீடு பண்றதுக்கு எனக்கு ஒரு 8 to 9 lakhs ஆச்சுன்னு வச்சுக்கோ. இன்டீரியர் பண்றதுக்கு, இன்டீரியர் மட்டும் லைக் ஜஸ்ட் தி சோஃபாஸ் அண்ட் ஒரு 8 to 9 lakhs. வெரி நைஸ் மேம். ஓகே, கீழ ஃப்ளூட் வேற வச்சிருக்கீங்க. ஃப்ளூட்ல வாசிப்பீங்களா நீங்க? இல்ல ஆக்சுவலி அது வந்து யாரோ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மயிலிறகு பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா உங்களுக்கு மயிலிறகு இருக்கும். லைக் ஒரு கிருஷ்ணரோட ஒரு பிரசன்ஸ்
ஸோ கிருஷ்ணர் நம்மளோட இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். டிவைன் ஃபீல்ஸ் தான் மேம். சூப்பர். யா எஸ். அப்படியே நம்ம வந்து அடுத்த ரூமுக்கு போலாம். நம்மளோட டிவைன் பிளேஸுக்கு போகலாம். இன்னும் டிவைனா இருக்கிறதுக்கு கம் இன்சைட் அப்படின்றாங்க. ப்ளேஸ் காலையில எல்லாம் என்ன மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு விளக்கிட்டு பூஜை பண்ணுவேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஐயப்பன் வைக்கலாமா அப்படின்ட்டு. அதே மாதிரி நர்மதேஸ்வர் இவரு எல்லாமே சிவன். எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். சிவன் இஸ் மை ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கடந்து வந்தது வந்து அவர் கூட இருந்தா என்னால எதுவுமே கடந்துட முடியும்ன்ற மாதிரி. ஸோ சிவன் வந்து இருப்பாரு. நர்மதேஸ்வரர் ரிவர்ல இருந்து எடுத்தது. இவங்க வந்து சாலிகிராம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃபாசில். ஓகே. ரொம்ப வருஷமா வந்து அந்த ஒரு ஃபாசில் மாதிரி ஃபார்ம் ஆகி இட் மைட் பி 300-400 இயர்ஸ் பேக் ஆல்சோ. லைக் இவங்க கண்ணாடி காவு கேரளால. ஸோ எல்லாமே யூனிக்கா இருப்பாங்க. ரொம்ப ரெகுலர் காட்ஸா இல்லாம. ஸோ இவங்க வந்து இசக்கி அம்மன், சுடலமாடசாமி. ஸோ யூஸ்வலா முருகர் இருப்பாங்க. ஆமா ஆமா, நான் பாக்குறேன் எல்லா சாவையும் அழகா. அதுவும் நீங்க அதுலயும் ஹேண்ட் பிக் பண்ணி இவங்க எல்லாம் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி. எல்லாமே ஹேண்ட் பிக் தான், ரேண்டமா எதுவுமே இருக்காது. குபேர லக்ஷ்மி, குபேரர். ஸோ எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருப்பாங்க. எல்லா சாமியும் நான் கும்பிடணும்ப்பா, எல்லாரும் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்ற மாதிரி. இல்ல இது எல்லாருமே வந்து என்னோட கனெக்ட் ஆகி அந்த கோயிலுக்கு ஒரு வேளை போயிருப்பேன். அந்த கோயில்ல இருந்து கனெக்ட் ஆகி வரப்போ வந்து அப்படியே கையோட கூட்டிட்டு வர்றதுதான். சிவன் அப்படின்னு சொல்லும் போது தனி ஒரு ஸ்ட்ரென்த் தராரு அப்படின்னு நீங்க நிறைய அவர்கிட்ட புலம்பி தள்ளிடுவீங்களா? அவர்கிட்ட மட்டும் தான் புலம்புவேன். வித் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் தான் இது பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சிவன்ட்ட மட்டும் புலம்பிடுவீங்க அப்படின்றீங்க. ஓ தட்ஸ் நைஸ். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்திருக்கா? நான் இது போயிட்டு வந்த ஒரு கனெக்ட் ஆச்சு பாருங்க. எல்லாமே மிராக்கிள் தான். ஏன்னா பிகாஸ் ஒன்ஸ் நான் வந்து இப்போ அந்த யோகா மெடிடேஷன் அப்போ வந்து யோகாவோட குரு இஸ் சிவன். தட் இஸ் ஹவ் எனக்கு சிவன் வந்து இன்ட்ரடியூஸே ஆனார். அது வரைக்கும் ஐ லைக் ஹிம். பட் அவரோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ திங்க் எங்கேருந்தோ ஒரு புக் ஐ காட் அபவுட் சிவன் ரீட். அந்த மாதிரி அப்படியே கனெக்ட் ஆயிட்டேன். சூப்பர், வெரி நைஸ், வெரி டிவைன்ஃபுல். வீடே அப்படிதான் மேம் இருக்கு. இங்க பூஜை ரூம் வந்து நீங்க பார்த்து பார்த்து அழகா வச்சிருக்கீங்க. சோ நைஸ். சோ இதுவுமே இங்க வந்து பண்ணுந்தா நம்மகிட்ட எத்தனை போட்டோ இருக்கு, எல்லாருமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ரூம்ல இல்ல இந்த பீஸா. சோ இந்த வீட்டுக்கு வந்த உடனே இதுவும் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். வெரி நைஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போறோம்? வாங்க. அடுத்து வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் பாத்துக்கணும் இல்லையா? அதனால ரொம்ப ஆசைப்பட்டு செட் பண்ண தனியா வந்து ஹோம் ஜிம்மே வச்சிருக்காங்க. பெருசா ஜிம் மாதிரி இருக்காது. எக்யூப்மெண்ட்ஸ் நான் ஜிம்ல பார்த்துட்டு அப்படியே 2 நாள் தான் போவேன் மேம். இந்த மாதிரி வீட்ல இருந்தா ஜாலியா இருக்கும். அப்படிதான் நான் வெளியில போக மாட்டேன், வீட்ல இருந்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு. பட் ஸ்டில் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். என் பையன் யூஸ் பண்ணுவான், அம்மா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் வெயிட்ஸ் இருக்கும். பெஞ்ச் பிரஸ் வெயிட் மட்டும் இருக்கும், ஆனா பார்க்க மாட்டேன். சும்மா பார்க்கலாமே மேம். ஐயோ வேணாம் வேணாம், நான் உங்களோட சேர்ந்து பார்க்கறேன். அப்படியே பேட்டரி வாங்கிட்டு வரட்டுமா? என்ன ஜிம்லாம் வச்சிருக்கீங்க ஆனா வெயிட் மட்டும் செக்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல ரொம்ப நாளா கொஞ்சம் செக் பண்ணாம தான் இருக்கேன். நல்லதுதான் மேம், பரவாயில்ல, லேட்டா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூஸ்வலா நீங்க வந்து மார்னிங் எழுந்து ஜிம் பண்றது? I am not a very fitness freak. பட் ஆனா எனக்கு கொஞ்சம் ஹெல்தியா இருக்க பிடிக்கும். லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும்னு நினைப்பேன். அதனால ஒரு ஜிம் இருக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு 2 பிரியாணி சாப்பிட்டாக்கா நம்ம மன திருப்திக்காக ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது. யூசுவலா இந்த டயட் மெயின்டைன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எப்படி? ரொட்டீன் என்ன மேம்? ரொட்டீன் ஒன் டே ரொட்டீன். ஒரு மாசம் நல்ல ரொட்டீன் போகும், அடுத்த மாசம் சாப்பிடுற ரொட்டீன் போகும், திருப்பி ஒரு மாசம் டே 1 அந்த மாதிரி நிறைய டே 1 பார்த்திருக்கேன். ஆனா யூசுவலா டயட் ஃபாலோ பண்றதுனா ஏதாவது ஒரு டிப் கொடுக்கணும். இல்ல நான் ரைஸ் மட்டும் நிறைய எடுத்துக்க மாட்டேன். மத்தபடி நார்மலா நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் அதுதான். பட் ரைஸ் மட்டும் கொஞ்சம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எப்படி பண்றது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம். ட்ரெயின் பண்ணீங்க எனக்கா? எதுக்கா இவங்க வீடியோவா இருக்கனால என்னைய கோத்து விடுறாங்க. ஈஸி தான். ஓகே ஓகே, இன்னும் ஈஸியா இருக்கும் பிரச்சனை.
இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோ ஜாஸ்தி பண்ணேன். மேடம் நான் ஜிம்முக்கே போறது இல்ல, இத பார்த்து ஓ பெரிய செட்டப்பா இருக்கேன்னு சொல்றேன். இது வந்து எனக்கு ஐ ஹேட் இதுவேவா ஆமா நான் தூக்குனதே இல்ல. இட்ஸ் only 2.5 நான் போனதே இல்லன்றேன். மேல போணும். இப்படி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இப்படி இந்த சைடு வாங்க மேடம். திடீர்னு வடிவேல் சார் மாதிரி விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான். ஆமா ஓகே வெரி ஈஸி. எஸ் யா so it will strengthen your shoulders, ஓகே backbone எல்லாமே. ஓகே மாஸ்டர் thank you. திடீர்னு ட்ரைனராக மாறிய மகேஸ்வரி அப்படின்னு போடுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ ஹேட் திஸ் ப்ராப்ளம், தி ஸ்பாண்டிலிட்டிஸ் நாங்கள ரொம்ப ஃபுல் ஹேண்டே நம்மாயிடுச்சு எனக்கு. ஐ கான்ட் மூவ் திஸ் ஹேண்ட். பேரலைஸ் ஆன மாதிரி. ஆமா ஆக்சுவலி நம்மாயிடுச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் வெயிட்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் ஷோல்டர்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அது ஒரு வருஷம் டிப்ரெஷன் ஆக்சுவலா. பிகாஸ் உட்கார முடியாது, பின்னாடி வலிக்கும், படுக்க முடியாது. பட் பாத்துக்கிறதுக்கு வேற ஆட்கள் தேவைப்படுது. எப்படி how did you manage? வயசானா ரொம்ப பிரச்சனை வருது. எனக்கு இப்பவே பயமா இருக்கு. 35 இயர்ஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்காதுமா, உங்களுக்கு இருக்குல்ல டைம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு மேம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இங்க வரதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, நோ ப்ராப்ளம். பட் அந்த ஹெல்த் இஷ்யூ வரும்போது நம்ம கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா யாராவது இருக்கணும்னு தோணிட்டே இருக்கும். பட் நம்ம கஷ்டப்படுத்தவும் முடியாது அப்படின்றது ஆல்வேஸ் அம்மா தான். பட் அம்மா இஸ் ஆல்சோ ஏஜிங்ன்றதுனால. ஆனா ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன், மைண்டும் பாடியும் சரியில்லைன்னா வாழ்க்கை டோட்டல் டேமேஜ் தாப்பா அப்படின்னு. ஸோ அதனால ஒரு அளவுக்கு அப்படி மெயின்டைன் மேனேஜ் பண்ணிடுறது. ஓகே சூப்பர். அடுத்தபடியாக போவோம். ஸோ நம்ம ஜிம்லலாம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் பசிக்கும் இல்லையா, அதனால வந்த உடனே டைனிங் டேபிள் ரொம்பலாம் வந்து டிஸ்டன்ஸ் சாப்பிடுறது, ஜிம் போறது, சாப்பிடுறது. சூப்பர் ரொட்டீன் மேம், வேற லெவல்ல இருக்கு. ஆனா இது ஆக்சுவலி இதுவும் நான் செலக்ட் பண்ண ஸ்டோன். மேம் எப்படி மேம் டைம் மேனேஜ் பண்ணீங்க? எனக்கு புரியல. இந்த வீட்ல இருந்து செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் ஆக்சுவலி? அது 1.5 மாசம் ஆச்சு ஃபுல் வீடு இந்த எக்யூப்மென்ட்ஸ் இது பண்றதுக்கு. ஏன்னா நம்ம ஆர்டர் கொடுப்போம், அது ஒரு நாள் ஒன்னொன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து நான் கடைக்கு போய் பர்சனலா, பிகாஸ் ஐ வாண்டட் டு மேட்ச் த ஃப்ளோர் அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் த்ரூ அவுட். பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகும், உங்களுக்கு ஸ்டோனா இருக்கும். ஒரு கிரானைட் முதல் கொண்டு அவங்க வந்து யோசிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். இது மேட் டு ஆர்டர் தான். இது மேட் டு ஆர்டர். மயிலிறகு நம்ம கிருஷ்ணா இருப்பாரு, இங்கே வந்துட்டாரு. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து விண்டேஜ் ஃபேன். ஆக்சுவலா அது திஸ் வாஸ் அரௌண்ட் 45,000. இது எனக்கு ஆமா அந்த ஃபேன், பிகாஸ் இட்ஸ் விண்டேஜ் ஃபேன். உங்களுக்கு உண்மையிலேயே இட் இஸ் அ விண்டேஜ் ஒன். உண்மையிலேனா பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. அவங்க நான் கூட புதுசா நினைச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே விண்டேஜ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஐ லைக் டு கலெக்ட் விண்டேஜ் திங்ஸ். எனக்கு இது பழைய எஃபெக்ட்ல நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது விண்டேஜ். அப்புறம் கிருஷ்ணர் இருப்பாரு, பின்னாடி வாட்டர் ஃபால்ஸும் வாஸ்து தான். வாட்டர் ஃபால்ஸ்ல என்னமே வாஸ்து புதுசா கதை சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்லுங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க வாட்டர் ஃபால்ல என்ன வாஸ்து எனக்கு இப்ப தெரியும். வாட்டர் ஃபால்ல என்ன வாஸ்துன்னா, சாப்பிடுற இடத்துல இல்ல ஒரு பர்டிகுலர் ஃபேசிங்ல வந்து நீங்க வாட்டர் ஃபால்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி வாட்டர் ஃபால் மாதிரி இட் பி அபண்டன்ட் உங்க ஃபுட்டு. எல்லாரும் சைக்காலஜி தான் விடுங்க. மகேஸ்வரி அவர்களை நீங்க இனிமே வந்து வேற மாதிரி பிலாசபர் மகேஸ்வரி அப்படின்னு தான் கூப்பிடணும் நீங்க நினைக்கிறேன். ஸோ அதுவும் வாஸ்து. ஓகே ஸோ வி ஹாவ் ஒன் ரூல் இன் திஸ் ஹவுஸ். யாரும் பெட் மேல சாப்பிட மாட்டாங்க, யாரும் சோஃபால சாப்பிடக்கூடாது. இல்லை இங்க உட்காருவோம், கீழே உட்காருவோம், நோ ப்ராப்ளம். ஆர் அதர்வைஸ் ஹியர். ஸோ வி கம் ஹியர் அண்ட் ஈட். ஸோ இதில் நிறைய மெமரிஸ் இருக்கு. எவ்ரி டின்னர், எவ்ரி பிரேக்ஃபாஸ்ட் தேர் இஸ் அ கான்வர்சேஷன் கோயிங். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். மறக்க முடியாத சண்டை. Yes, I am coming to the point, you know me well. சண்டை மறக்க முடியாத சண்டைகள் ஏதாவது நடந்திருக்குமே. எடுத்து கரண்டி அப்படி ஓடுறது, விளையாடுறது அப்படி கோச்சிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ச்சே சாப்பாடுலையா கோச்சிக்கிறதுன்னு வந்து சாப்பிட்டு வீட்ல சாதம் விட்ட போதே தெரியாத மாதிரி நைட் வந்து சாப்பிட்டுருவீங்க. ஆஹா சண்டைகள் அதிகமாக இருக்கு அப்படின்றீங்க. டைனிங் ஏரியால தான் நிறைய கதைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நிறைய சாப்பாடு நம்ம கிச்சன் உள்ள இருந்து வரும். அதுக்கு பக்கத்துலயே வச்சிருக்க சுட 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 எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு. சூப்பர். எஸ் வாங்க கிச்சன். கிச்சன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிச்சன் ஏரியா வந்துட்டோம். யூசுவலா சமைக்கிறது எப்படி மேம்? கரெக்டா சமைக்கிறது நல்லா சமைப்பேன் நானு. பட் குக் இருக்காங்க. எப்பயாவது பாஸ்தல சமைக்கணும்னா